ஆக்சுவலா சோலோ ஃபவுண்டர்ஸ்க்கு அதை தவிர வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னா இல்ல, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப வந்து ஏஐ வந்துன்னா ஒன் மேன் கம்பெனி, $1 பில்லியன் கம்பெனின்னு அப்படியே ஒரு கிளப்பிட்டாங்க. ஸோ அதனால பட் அது எல்லாமே இன்னும் யூஎஸ்ல தான் இருக்கு, இந்தியாவுக்கு வரல. பிலீவ் தட் இதெல்லாம் நியூஸ் தான், நம்ம ஊர் ரியாலிட்டியில இதை நீங்க அசியூமே பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 3 மெம்பர்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. ஒன் கை ஷுட் பி சிஓ, இன்னொருத்தன் சிடிஓ இருக்கணும், இன்னொருத்தன் சிஓஓ ஆர் சிஎஃப்ஓவா இருக்கணும். இதுல ஒரே ரோல கூட சில பேர் 2 பேர் கூட பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சிஓ என்ன பண்ணணும்? ஹையரிங்கை பார்த்துக்கணும், பீப்புள் மேனேஜ்மெண்ட், பிராண்ட் பில்டிங், மார்க்கெட்டிங், இந்த வேலையெல்லாம் சிஓ வேலை பார்த்துக்கணும். ஈவன் நான் தப்பு பண்ணதே நிறைய இடத்துல நம்ம சேல்ஸ் நிறைய ஃபோக்கஸே பண்றது, ப்ராடக்ட் பண்றோம், அந்த ஃபீச்சர் பண்றோம், அப்படியே பயங்கரமா சீன் போடுவோம். பட் என்னதுலே காசு எங்கடா வந்துச்சு? இங்க வந்து காசு வந்துச்சா இல்லையா, இந்த மாசம் என்ன ரெவன்யூ பண்ணோம் அப்படிங்கிறத ஒருத்தர் ட்ராக் பண்ணி ஆகணும். அது சிஇஓவா இருக்கட்டும் இல்ல சிஓவா இருக்கட்டும். ஏன்னா ஆப்வியஸா அது சிடிஓ தலையில வந்து விடியாது. ஏன்னா அவர் வந்து டெக்னிக்கலா ப்ராடக்ட் பண்றோம், இதை டெவலப் பண்றோம், அதை டெஸ்ட் பண்றோம் அப்படி இப்படின்னு அப்படியே கிளம்பிடுவாங்க. இந்த சிஓஓ ஆர் சிஎஃப்ஓன்னு ரோல்ல ஒருத்தர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, he has to deliver the numbers. இப்ப இந்த மாசம் இவ்வளவு பிராண்ட்ஸை நம்ம பார்ட்னர் பண்ணோம், இவ்வளவு நம்ம டேர்ம்ஸ்ல பேசணும், இவ்வளவு பார்ட்னர்ஸ் ஆர் வெண்டர்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ், இவ்வளவு பேரை ஆன்போர்ட் பண்ணிருக்கோம், இவ்வளவு growth காட்டியிருக்கோம். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இதுவா இருக்கலாம், அது ஒரு ப்ராடக்ட்டுக்கு பொறுத்து மாறும், கஸ்டமர்ஸை பொறுத்து மாறும். இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்க இவ்வளவு ரெவன்யூ கொண்டு வந்திருக்கோம், 6 ரெவன்யூல இவ்வளவு இது ரீடைன் பண்ணிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் வருவான் போவான், எல்லா கஸ்டமரும் நம்மளால ரீடைன் பண்ண முடியாது. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து somebody has to measure, மானிட்டர், அதுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். இது இல்லாம நீங்க கோர் டீம்ல வந்து பீப்புள் யூ கேன் இயர்லி ஸ்டேஜஸ் ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கூட ஸ்டாக் ஆப்ஷனுக்கு நான் ஒர்க் பண்ண முடியும், ஜாட்சிபிட்லேயே அடிச்சுதான் தெரிஞ்சிடும் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்னா என்ன. ஏன்னா பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் ஃபார் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். அது வந்து ஒரு மேஜர் ஸ்டேக்ஸை வந்து வால்மார்ட் அக்யர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஷேர்ஸ் எல்லாம் வித்தாங்க. ஸோ இந்த புரிதல் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்க்கே வேணும்னு சொல்றேன். இப்ப வந்து காசு கொடுத்தாதான் நான் வேலை பார்ப்பேன், சும்மா நம்மள ஓசில யூஸ் பண்ணிட்டு விட்டுறாங்க, அது இல்லை. யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இன் பிளேஸ், பட் நாட் ஃபார் 3 months 6 months இல்ல, 5 வருஷத்துக்கு போடு. ஏன்னா அந்த 5 வருஷத்துலதான் அவனுக்கே தெரிய வரும், நம்ம ஓகே ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு கம்பெனி வைண்ட் அப் பண்றதுனாலும் உனக்கான விஷயம் உனக்கு வந்துடும். அவர் கம்பெனிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்குமே நமக்கு ஒரு டைம் ஆயிடும். ஸோ இந்த லாங் டேர்ம் கமிட்மெண்டோட இந்த இயர்லி ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் கூட ஒர்க் பண்றது தான் ஸ்டார்ட் அப்பை வளருங்க. ஸ்டார்ட் அப்புக்கு ஆளே வராம எப்படி